மீடியான் குடும்பத்தினருக்கு வணக்கம். புவிசார் அரசியல்னா என்ன, அது உலக அளவில் எப்படியெல்லாம் நடக்குது, அதில் இந்தியாவோட பங்கு என்ன, இதை பற்றி நமக்கு இன்றைக்கி விரிவாக பேசுகிறதுக்காக கணேஷ்குமார் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீப காலங்களாக இந்த புவிசார் அரசியல்ங்கிற ஒரு விஷயம் பேசு பொருளாகிட்டுருக்கு. நான் ஒரு சாமானியனா எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கே அரசியல் தெரியும், காங்கிரஸ் பிஜேபியோட அரசியல் தெரியும். இந்த புவிசார் அரசியல்னா என்ன சார்? ஆக்சுவலாக புவிசார் அரசியல் அப்படிங்கிறது உலகத்தோடைய எல்லா நாடுகளோடைய அரசியல் சேர்த்து. இப்போ நீங்கள் சொன்னது அந்த ஆர்டர்லேயே போகணுன்னா அடுத்த லெவல். நீங்கள் ஆரம்பித்தது கரெக்டாக ஆரம்பிச்சிங்க, அதை கொஞ்சம் முடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் லோக்கலாக டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொன்னீங்க. ஸோ அடுத்தது பிஜேபி காங்கிரஸ், அது நேஷ்னல் லெவல். ஸோ லோக்கல் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல், ஸோ அது ஸ்டேட் லெவல்லேருந்து நீங்கள் நேஷ்னல் லெவல் போயிருக்கீங்க. ஸோ அந்த நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ நாடுகளுக்கும் உறவுகள் எப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்காக சொன்னீங்க. அதாவது ரெண்டு கட்சியுமே ஆப்போசிட். அதை நீட் நாட் பி, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கூட சில விஷயத்த நல்லது செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஸோ அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அச்சுக்கள் அது எப்படி இருக்குது, அந்த நாடுகளோட கூட்டமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவோடைய கட்சிகள்லாம் எப்படி இருக்குது, அமெரிக்காவோட கட்சிகள் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ நாட்டு கூட்டமைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூகோளத்து சார்ந்த இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், இப்போ நதிகள், மலைகள், அப்புறம் பார்டர் ஜியாகிரஃபி, ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது புவிசார் அரசியல் ஆகிடும். ஸோ அது ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உறவுகள் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு நாடுகளும் கூட்டமைப்புலாம் இருக்குது. ஸோ இந்த கூட்டமைப்பில் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, இதுக்கு மேலே எப்படி மாறும். ஸோ இதெல்லாம் பற்றி பேசணும்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஓகே. ஸோ இது பகாபதமா அப்படின்னா, ஸோ சில சமயத்தில் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் வரும். அதாவது ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் வரும். நீங்கள் கேள்வி ஜியோ பாலிட்டிக்ஸில் கேட்டிருப்பீங்க. ஸோ அதோட பதில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் கிடைக்கும். தேடுதல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இருக்கும். அது போய் முட்டுற இடம் பார்த்தீங்கன்னா அது ஜியோ பாலிட்டிக்ஸில் போய் முட்டும். ஸோ அந்த மாதிரி தான். அதாவது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று பிணைந்தது. அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனும். புவிசார் அரசியல் உள்ள போகிறதும் சர்வதேச உறவுகள்னு எடுத்துகிட்டு பல நாடுகள் சேர்ந்து ஒரு சர்வதேச உறவுகள்னு எடுத்துகிட்டு போகலாம். அந்த சர்வதேச உறவுகள் தான் கரெக்ட். இன்டர்நேஷனல் ரிலேஷன் சர்வதேச உறவுகளுக்கும் புவிசார் அரசியலுக்குமான தொடர்பு இதுதான். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ உலகத்தில் ஒன்றுத்தை மாத்திரம் எடுத்துக்க முடியாது, வெறும் ஜியோ பாலிட்டிக்ஸ் மாத்திரம் பேச முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டாக் அபவுட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சேர்த்து தான், சர்வதேச உறவுகளையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சமீப காலமாக ஒரு நாட்டோடைய ஏதோ ஒரு நாட்டில் ஒரு போர் நடக்குது, அதோடைய தாக்கமானது சாமானியனுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறாங்க. அது ஒருத்தவங்க எதிர்பார்ப்பாங்களா? உதாரணத்துக்கு இப்போது பல நாடுகளில் போர் நடக்குது, இங்கே அது சாமானியனோட வாழ்க்கையில் எப்படி அது தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ பால் விலை எவ்வளோ ஜென்ரலாக 25 ரூபா இல்லை 20 ரூபாய். நம்ம நார்மல் பால் 20 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கொழுப்பு நீக்கப்பட்டதா உள்நாட்டு அரசியலுக்குள்ள நான் போகல. ஸோ 40 ரூபா ஒரு லிட்டர் வச்சுக்கோங்க, அரை லிட்டர் 20 ரூபா வச்சுக்கோங்க, 40 ரூபா 45 ரூபா வச்சுப்போம் மேக்ஸிமம். இது ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நாளைக்கு ஓகேவா, அது 60 ரூபா போகலாம், இப்போ 80 ரூபா போகலாம், 100 ரூபா போகலாம் அப்படின்னா பயம் வருமா வராதா? கண்டிப்பாக. நம்ம நார்மலாக ஸோ இப்போ பால் விலை ஏறுச்சுன்னா டீ கடையில் டீ விலை ஏறும். ஸோ டீ கடையில் டீ விலை ஏறுச்சுன்னா மற்ற எல்லா விலையுமே ஏறும். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ். என்னென்னா, ஸோ பால் விலை ஏறக்கூடாது அப்படிங்கிறது காலங்காலமாக இந்தியாவில் இந்தியா மாத்திரம் இல்லை, எல்லா நாடுகள்லையுமே வச்சுருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டு மூணு விஷயத்தோட பொருளோட விலை மாத்திரம் ஏற்ற மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்லாம் இருக்குது. அந்த நாடுகளோட கூட்டமைப்பு OPEC அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னு இருக்குது. ஸோ இவங்க ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க, ஆயிலுக்கு இதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்ணெயோட விலை இவ்வளோவா இருக்கும்போது தான் உங்களோட பாலோட விலை 20 ரூபாவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு ஈக்குவேஷன் மாறுது. நான் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கினா என்ன, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு, வாங்கணும்னு ஒரு தரப்பு. இதுதான் பிரச்சனை. ஸோ வாங்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம், வாங்கக்கூடாதுன்றது எதிர்த்தரப்போட விருப்பம். ஏன்னா நான் இந்திய நாட்டோட பிரஜை, இந்தியா அரசாங்கத்தை என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அதை தான் நான் ஒத்து போகணும். நாளைக்கு நீ எண்ணெய் வாங்கும் போது ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, வேற ஒருத்தங்கிட்ட நீ வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெயோட விலை வெளியில் வாங்கும் போது எனக்கு விலை அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் 100 ரூபா கொடுத்து ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா 100 ரூபா, 105 ரூபா, அது ப்ரீமியம் பெட்ரோல்லாம் சேர்த்து மாறுது. டீசல் அதே மாதிரி 100க்கு ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நான் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க போகிறதில்ல. ஓகேவா? அப்போ நான் வெளியிலேருந்து வேறு எங்கேயாவது வாங்குறேன். ஸோ அவன் டிக்டேட் பண்ணுறான் தெரியுமா ஒருத்தன். ஸோ அவன் சொல்கிற ஆள்கிட்டேருந்து நான் வாங்குறேன் அப்படின்னா
அது வந்து எனக்கு 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. உடனே இப்போ ஃபஸ்ட்டு கை வச்ச உடனே எங்கே இன்க்ரீஸ் ஆகும்னா எண்ணெய் விலை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ க்ரூட் ப்ரைஸ் நான் வாங்குகிற ப்ரைஸை விட அதிகமாக வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீட்டைலில் வரதும் இன்க்ரீஸ் ஆகும். மாட்டோட மடியில் இருக்கிற பால் என் டம்ளருக்கு வரணுன்னா அதுக்கு சில ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ட்ராவல் வந்து சாதாரணமாக பண்ணால் லாரி மூலமாக தான் பண்ணணும். அப்போ லாரிக்கு டீசல் அடிக்கணும். ஸோ அந்த டீசல் போடணும்னா அந்த டீசல் எவ்வளோ ரூபான்னு இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அந்த விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு ஸ்டோரேஜுக்குன்னு ஸோ இதெல்லாம் இருக்குது. பேக்கெட்டிங் மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்த்து தான். ஸோ இப்போ நான் ஒரே நிமிஷத்தில் நான் அங்கே வாங்க போகிறதில்ல, டீசல் மாறிடுச்சுன்னா டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பால் விலை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கனெக்டட். இந்த ஒரு கனெக்ஷன் புரிஞ்சுதுன்னா ஸோ இன்றைக்கி விலை இவ்வளோ இருக்குது, நாளைக்கு ஏங்க ஏறும் அப்படின்னா வேற ஒருத்தன் சொல்கிறான் நான் எங்கே வாங்கணுன்றது வேற ஒருத்தன் சொல்லி அது மூலமாக நான் வாங்குறேன் அப்படின்னா ஸோ அது வந்து விருப்பப்பட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று விருப்பப்படாமல் கொடுக்குறான். நீங்கள் ப்ரீமியமாக ஒரு பால் இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது வேறு விஷயம். நீ இவங்ககிட்ட தான் பால் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா ஸோ அது வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ற கண்டிஷனில் தான் நம்ம இந்தியா இருக்கும். ஸோ இந்த புரிதல் நம்மளுக்கு வேணும். ஸோ சாதாரண ஒரு பால், சாதாரண ஒரு பெட்ரோல், இது ரெண்டுத்தையும் வச்சு என்னுடைய புவிசார் அரசியலாக நம்மளால் கொண்டு வந்துடும், இன்டர்நேஷ்னல் அரசியல் கொண்டு வந்துட முடியும். ஸோ இது வந்து மாறணும் அப்படின்னா இன்னும் வேறு இதில் மாறலாம். எப்படி மாறும் அப்படின்னா இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லையா, ஸோ அது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணெய் வளம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் நம்ம படிக்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம நாடு உள்நாட்டுக்குள்ளேயே ஆயில் வந்து விளையுது. ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்கு சில புரிதல் இருக்கணும். அந்த எண்ணெய் நம்ம ஊர்லேயே விளையுதுன்னா அந்த ஆயிலை நான் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு யார்கிட்டையும் எதுவும் பண்ண வேண்டாம். நானே என்னோட எண்ணெயை நான் எடுத்து நானே பியூரிஃபை பண்ணி நானே கொடுத்துப்பேன். அப்போ பெட்ரோல் விலை டீசல் விலை குறையும். ஆனால் உலகத்தோட சப்ளை செயினில் மற்ற பொருட்களுடைய விலையெல்லாம் எண்ணெய் தான் நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா ஸோ இதை நான் வாங்கினாலும் வாங்கலைனாலும் ரஷ்யா கிட்டேருந்து உலக நாடுகள் மற்ற நாடுகள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைனால எனக்கு பாதிப்பு வரும், இன்டைரக்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சுயசார்பு அப்படின்னு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கான திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான ரீசனே இதுதான். ஸோ இனி வரைக்கும் எலக்ட்ரிக் காரை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இப்போவும் சொல்கிறேன், எலக்ட்ரிக் கார் வந்து நிரந்தர தீர்வோ கிடையாது, ஒரு டெம்பரவரி தீர்வு. இப்போதைக்கு ஒரு வேர்ல்டு ஆர்டர் போயிட்டுருக்குன்னா அதை வந்து டிக்டேட் பண்ணுறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்மளால் மாற்ற முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அதை மாற்றக்கூடிய பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த டெக்னாலஜியில் இருக்குன்னா நான் அங்கே யார் முதல்ல அதுக்கு போகிறானோ அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா 19ஆம் நூற்றாண்டு போது ஆயில் வந்தது, வண்டி வந்தது, அப்போது ரோல் ரைட் சிஸ்டம் வந்தது. அப்போ யார் முதல்ல போனானோ அவன் ஜெயித்தான். ஸோ இப்போ எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் டிவைசஸ்லாம் வருதுன்னா இப்போ நான் முதல்ல போனேன்னு நான் தான் ஜெயிப்பேன். ஸோ இப்போ இதுக்காக தான் இந்தியா வந்து இவ்வளோ மெனக்கெட்டு நான் வந்து ஆயிலேருந்து வேண்டாம், நான் வந்து எலக்ட்ரிக் கார் போகிறேன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதானே தவிர இதில் வந்து அப்புறம் எலக்ட்ரிக் காருக்குள்ளே போகிறது, க்ரீன் எனர்ஜி, அது கம்ஸ் லேட்டர். ஃபஸ்ட்டு நான் வந்து சுயசார்பாக போகிறதுக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்க்கணும். எண்ணெயை வந்து கொண்டு வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து வைக்க முடியல, கப்பல் பைப்லைனில் கொண்டு வந்தால் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆயில் அங்கேருந்து கொண்டு வர கப்பலை வந்து தடை செய்கிறேன், அந்த கப்பல் கம்பெனி வந்து நான் தடை செய்கிறேன் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வேறு யாரோடையும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ இந்தியாவை வந்து இன்டைரக்டாக ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேசிக்காக ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா தேவை என்னென்னா ஆயில் தேவை. அந்த ஆயிலை செக் பண்ணால் ஒரு நாட்டை வந்து கட்டி போட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இதை சுற்றி சொல்வது தான் உங்களுடைய இந்த புவிசார் அரசியல். பொதுவாகவே இந்தியாவுடைய நிலை உலக அளவில் எந்த அளவில் இப்போ இருக்குது? ஏன்னா நமக்கு பாரத பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறமே அவர் முதல்ல அந்த 5 ஆண்டு காலம் அவர் மேலே வச்ச மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா, அவர் நாடாக டூர் போயிட்டுருக்காரு, சுற்றிட்டு இருக்காரு, அவர் வந்து அவர் வேலை செய்யாமல் அவர் ஊர் சுற்றுறதே அவர் வேலையாக வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. இன்றைக்கி அதுக்கு பல இடங்களுக்கு அதுக்கான பதிலும் கிடச்சிருக்கு. அது எந்த அளவில் இந்தியாவோட நிலை வந்து உலக அளவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன். இப்போது உலக அளவில் இந்தியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? நேற்று பிரதமரோட வார்த்தையிலேருந்து சொல்லணும்னா 193 நாடுகளில் 190 நாடுகள் இந்தியாவோட இருக்கிறார், அவ்வளோதான். அவரோட வார்த்தை இல்லை, பார்லிமெண்ட்டில் அவர் சொல்கிறது தான். அதாவது நானும் நீங்களும் பேசலாம், இல்லை ரோட்டில் போகிற யார் வேணால் ஊர் சுற்றுற மோடின்னு எழுதலாம், ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ களமாடலாம். அதெல்லாம் பற்றி யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது, கவலையும் கிடையாது. பார்லிமெண்ட்டில்
பிரதமர் அவர்களோ எதிர்க்கட்சி தலைவர்களோ அவங்க பேசுகிறது அது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சாங்கன்னா, அவை குறிப்பில் இருந்ததுன்னா அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அதுதான் காலத்துக்கும் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தையில் எடுத்துக்கணுன்னா 193 நாடுகள் நாம் பேசணும். அதில் 190 நாடுகள் இந்தியா கூட இருக்குது. 3 நாடுகள் தான் இந்தியா கூட இல்லைன்னு சொல்லல. பாகிஸ்தான் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் வெளியில் சொல்லும் போது சொல்ல மாட்டாங்க, இவ்வளோதான். ஸோ எல்லா நாடுகளுமே இந்தியாவோட தானே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெற்றி தான் ஒரு ஊர் சொத்து அதோடைய வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இஸ்ரேல் வந்து காசாவில் ஒரு போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க, ஈரான் கூட ஒரு போர் புரியுறாங்க, அமெரிக்காவும் கூட இருக்காங்க, நேட்டோவும் கூட இருக்குது. எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேல் மீது எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடுகள் இருக்குது, மேற்கத்திய நாடுகள் 2 பக்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சில நாடுகள் ஈரானுக்கு மாத்திரம் எதிர்ப்பு தெரிவிக்கிற இருக்காங்க. 2 பேருமே சமாதானமாக போங்கன்னு சொல்கிற நாடு இருக்குது. இந்த 2 போர்லையுமே ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. இன்டைரக்டாக 2 பேருமே உதவி பண்ணுறதும் இருக்குது. ஆனால் இதில் வந்து கண்டனம் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா. ஆனால் இந்தியா மீது கண்டனம் தெரிவித்த நாடுகள் கிடையவே கிடையாது. பாகிஸ்தான் மாத்திரம் தான் கண்டனம், எங்கள் மேலே அடிச்சிட்டீங்க, அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு கண்டனம் பாகிஸ்தான் மாத்திரம் தான் தெரிவிச்சதே தவிர மற்ற நாடுகள்லாம் பார்த்து அடிங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர பெருசாக அடிக்காதீங்கன்ற வார்த்தை எதுவுமே கிடையாது. ஏன்னா அது பண்ணது தப்புன்றது தெரியும். அதுவும் இல்லாமல் இதை வந்து முன்னாடியே நிறைய தடவை இந்தியா வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுன்றது தெரியும். இதுதான் வந்து வெற்றியாக நான் பார்க்குறேன். அதாவது பிரதமர் அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுடைய வெற்றியாக நான் இதை பார்க்குறேன். நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதாவது பிரதமர் அவர்கள் 2014ஆம் வருடம் 26 மே மாதம் பதவியேற்றுக்கும் போதே சார்க் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லா நாடுகளுடைய அதிபர்களையும் பிரதமர்களையும் அழைத்து தான் பதவியை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். ஸோ அங்கேயே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விக்ட்ரி இருக்குது. ஏன்னா நான் முதல்ல நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறத செயல் அளவில் காட்டணும், ஓகேவா. மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன? அவர் யாரோடய ஒத்து போக மாட்டார், இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸ் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க, இந்தியாவோட பேரே கெட்டு போயிடும், உலக அரங்கில் வந்து இந்தியா வந்து பின்னுக்கு தள்ளப்படும், மதவாத அரசியல் வரும், எல்லாம் என்னென்ன எழுத முடியுமோ என் கீபோர்டு எழுத வேண்டியது தான். ஃபுல்லாக எழுதி தள்ளி ஷேர் பண்ணியாச்சு. 10 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு. இந்திரா காந்தி அவர்களை பின்னுக்கு தள்ளி 2வது அதிகமாக ஆட்சியில் இருக்கும் பிரதமராக ஆயிட்டார். 11 வருஷத்தில் என்ன ஆச்சு? அந்த மாதிரி எந்த ஒரு ஒன்றும் எதுவும் கிடையாது. ஸோ வரும்போதே அவர் என்ன சொல்றாரு, பாகிஸ்தானோட உறவுகள் கெட்டு போயிடும் தான் சொன்னாங்க. பாகிஸ்தான் அதிபரை முதல்ல கூப்பிட்டு தானே அவர் வச்சுக்கிட்டு தானே பதவி ஏற்றது. நான் பதவி ஏற்றுக்க போகிறேன், நீங்கள்லாம் பொறுப்பு, நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ராஜபக்ச அவர்களை அழைச்சார். இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகள் பிரச்சனை பண்ணுச்சு தமிழ்நாட்டில், அவர் வரக்கூடாதுன்னு போராடலாம் பண்ணாங்க. அந்த கட்சியில் பிரச்சனை இருக்குது, விட்டுருங்க. ஸோ நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு தலைவரை எல்லாரையுமே அழைச்சி தான் ஒரு பதவியை ஏற்றுக்கிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ பாரக் ஒபாமா இருக்கார்ல, அவரை பற்றி ஒப்பீனியன் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் ரொம்ப புகழ்ந்து தள்ளினாங்க. இப்போவும் அப்படி தான் இருக்குது. நிறைய இடத்துல பாரக் ஒபாமா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதி மாதிரி தான் இருக்குது. ஒபாமா 7 இஸ்லாமிய நாடுகளை தாக்கியவர். இதுதான் உங்களுக்கு ஃபேக்டர். அதாவது ஒரு ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு நரேஷன் எந்த அளவுக்கு ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு பேர் சொன்னோடனே அவன் வந்து எப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா, ஒரு போலரைசிங் ஃபேக்டராக பார்க்குறான். ப்ளஸ் ஒரு இமேஜினேட்டிவ் ஃபிகராக ஒன்று கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க இல்லையா இந்த உலக அரசியல் மீடியாக்களின் வேலை. நான் இது வந்து லோக்கல் இந்த தமிழ்நாட்டு மீடியாவுக்கு மாத்திரம் நான் இந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டேன். இந்த செஞ்ச கெட்ட வேலைக்கு தமிழ்நாடு மீடியாவுக்கு மாத்திரம் இந்த கெட்ட கொடுக்க மாட்டேன். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சமீபத்தில் பிபிசியில் வந்து அந்த பிபிசி ஆரம்பத்துலேருந்தே பிபிசியை வந்து தலைவர் முன்னாடியே வச்சு வெளுத்துருக்கிறார். அது வேறு விஷயம். மோடி அவர்கள் வந்து பிபிசியை நீ இந்த மாதிரி கேட்கறதுக்கு உனக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ அவர் வந்து இப்படி அமைதியாக இருக்காருன்றதுனால அவருக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஓகேவா. ஸோ நரேந்திர மோடி அவர்களின் பயணங்களும் நரேந்திர மோடி அவர்களின் செயல்பாடுகளும் இப்படிதான் தவறாக கட்டமைக்கிறதுன்னு என்னோட பார்வையாக நான் வைக்கிறேன். நரேந்திர மோடி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் முதல் 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இவங்க 2 டேர்ம் இல்லையா, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. 2 பேரும் ஈக்குவலாக தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க எழுத்து எப்படி இருக்குன்னா, நரேந்திர மோடி அவர்கள் என்னமோ 10 மடங்கு நிறைய அதிகமாக ட்ராவல் பண்ண மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2 பேரும் கிட்டத்தட்ட சேமான ட்ராவல் இட்டனரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று நரேந்திர மோடி அவர்கள் நிறைய நாடுகள் போனது அதே டைமில் போயிட்டு வந்தார், அவ்வளோதான். அவரை மாதிரி உழைக்க முடியாது, அவ்வளோதான். இதுக்கு மேலே வரப்போகிறவங்களுக்கும் கஷ்டம். அது இதுக்கு அடுத்து யார் பிரதமராக வந்தாங்களோ அவங்க காலி. ஸோ அதையும் நான் இன்றைக்கே சொல்லிடுறேன். ஸோ இந்த அளவுக்கு யாராலையும் உழைக்க முடியாது, ஓகேவா. இது வந்து அவரோட ட்ராவல் வந்து பாதி நாள் இது ட்ராவல் வந்து நைட்டில் இருக்குது, மீட்டிங் டேயில் இருக்குது, திருப்பி அடுத்த நாள் வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாரு, அந்த ட்ராவல் நைட்டில் இருக்குது, திருப்பி அங்கே போய் மீட்டிங் பண்ணுறாரு.
ஸோ ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் அவர் வந்து மீட்டிங்ஸ்லேயும் இதுலேயும் கழிக்கிறாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் நாட்டை கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்குறாரு. ஸோ அதனால் அவர் அது பழகிடுச்சு அவருக்கு. அதனால் அவரால் அதை பண்ண முடியும். அதுக்கப்புறமா வேறு யாரும் இதை பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு ட்ராவலோடைய பிரதிபலன், அதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து நம்ம எதுவும் நன்மையோ ஏதாவது உதவியோ செய்கிறதில்ல. இருந்தாலும் அவருடைய பண்ண ஒவ்வொரு ட்ராவலோடைய அன்றைக்கி பண்ண ட்ராவல் இன்றைக்கி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகட்டும், இல்லை அடுத்து வரப்போகிற யூஎஸோடைய சாங்ஷன்ஸாக இருக்கட்டும், கோவிட் டைமில் நம்மளுக்கு வந்த பிரச்சனைகளாகட்டும். ஸோ பெரிய சப்ளை செயின் ஒரு ப்ராப்ளமில் இருந்தோம் நம்ம. இப்போவும் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ வேர்ல்டு வைடாக சப்ளை செயின் ஒரு பெரிய கிரைசிஸில் தான் போகுது. இனிமேலும் போகும். நான் திருப்பி சொல்கிறேன், இட் வில் கோ. அது திருப்பி சரியாகும். அது சரியாகிறதுக்கான அந்த சரி பண்ணக்கூடிய இடத்துல இந்தியாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்துக்கும் அவரோட ட்ராவல் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு அமைஞ்சுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால் எழுதுகிறவங்க எழுதட்டும், பேசுகிறவங்க பேசட்டும். ஆனால் அவருடைய ட்ராவல் மொத்தமும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு உதவியாக நிற்குது, நம்மளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி அவர் வந்து அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணலன்னா இன்றைக்கி வந்து எந்த நாடும் நம்மளை வந்து இந்த அளவுக்கு மதிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. சாங்ஷன்ஸ் இருக்கும், இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல, யூஎஸ் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போடுவேன்னு மிரட்டுறான், யூரோப்பியன் யூனியன் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போடுவேன்னு மிரட்டுறான், யூகே நம்மளை கூப்பிட்டு எஃப்டிஏ சைன் பண்ணுறாங்க. இந்த 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஆள் யூகே தான். ஏன்னா யூகேவால் தான் எல்லாருமே உருவானாங்க. ஓகே, யூகேவால் தான் யூஎஸ் உருவாச்சு, யூகேவால் தான் நம்ம உருவானோம். ஓகே, நம்மளை சதைச்சிட்டு போனானோ இல்லை ஒன்றா இது பண்ணிவிட்டு சேர்த்து விட்டு பிரிச்சுட்டு போயிட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூரோப்பியன் யூனியனுக்கும் அவங்க தேவை. அங்கேருந்து வெளியில் போயிட்டான் பிரெக்சிட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் பண்ணிவிட்டு அவன் நம்ம கூட வந்து இப்போ எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி உலகத்தை கொண்டு வருதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு யூஎஸும் பிரச்சனை, யூரோப்பும் பிரச்சனை, நீ என் கூட வந்துரு அப்படின்றது தான் அவனோட பாலிசியாக இருக்குது. ஓகேவா? ஸோ 75 வருஷத்தில் கடைசி 10 வருஷம் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ப்ரிண்ட்டை மேரத்தானாக ஓடி இருக்கும். இப்போது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட இந்தியாவுடைய உறவு எப்படி இருக்குது? ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தான் வழியாக ஒரு காரிடார் ஒன்று அமைச்சிட்ருக்காங்க, பொருட்களை எக்கனாமிக் காரிடார் ஒன்று அமைச்சிட்ருக்காங்க. இது எந்த அளவில் நமக்கு இந்தியாவுக்கு பிரச்சனையாக வருமா, என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதை தாண்டி ஜி ஜின்பிங் வந்து கடைசி ஒரு 1.5 மாதமாக சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, அவர் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அதுக்கு பெரிய அளவில் வெளியில் யாருமே அதை பற்றி பேசுகிறதும் இல்லை, அவர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியும் கலந்துக்கிறது இல்லை. சமீபத்தில் போன ஜெய்சங்கர் மட்டும்தான் அவர் ஒரு சாதாரண சந்திப்பு சந்திச்சிருக்காரு. அதுலேயும் அவர் பெரிய ஆக்டிவாலாம் இல்லை, சகஜமாக பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு அப்படி வந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் வருங்காலத்தில்? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இவர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங், G20 மீட்டிங் நினைக்கிறேன், G20 மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஏர் இந்தியா 1, ஸோ இந்தியாவுடைய பிரதமர் வரக்கூடிய விமானம் வந்து இதில் கேட்குது, லாகூரில் கேட்குது, நாங்கள் லேண்ட் பண்ணிட்டோமா ஃப்ளைட்டை, இஸ்லாமாபாத்தில் நாங்கள் லேண்ட் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு பிரதமர் வந்து இந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போனோன்னா அவ்வளோ செக்யூரிட்டி ஏற்பாடுகள் இருக்கும். அதில் வந்து ஒரு 3 அடுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும், அச்சுறுத்தலுக்கு உயிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள், அதுலேயும் நரேந்திர மோடி கேட்கவே வேண்டாம். ஸோ ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வச்சுருக்காங்க. அந்த ஏரில் அவர் வந்து கனெக்ட் பண்ணி இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்படியே ஃப்ளைட்டில் இறக்கி நவாஸ் ஷெரீஃபோட போய் உட்காந்து பேசுகிறார். அவருக்கு பர்த்டே அன்றைக்கி அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு இந்தியாவோட பாகிஸ்தானோட உறவுகள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அது நம்பிக்கை வச்சு தானே அவர் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அவர் வந்து அவருடைய ஸ்டெப்பை அவர் கரெக்டாக தான் எடுத்தார். பிரதமராக பேச்சுவார்த்தை எல்லா விதத்திலும் நடந்தது. அவர் வந்து தன் உயிரை கூட பெரிய விஷயமா எடுக்காமல் அஜித் குமார் தோவல் விசாவோட, டிப்ளமேட்டிக் விசாவோட முதல் தடவையாக பாகிஸ்தானுக்குள்ளே போய் நவாஸ் ஷெரீஃப் பக்கத்துலேயே உட்காந்து பேசிட்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ முடிஞ்சிச்சுல, அதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்து நின்னோம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ உறவுகள், நான் எப்படி இருக்கேன், 2 பேர் வேணும் உறவுக்கு ஜென்ரலாக. ஓகேவா? நான் மாத்திரமே ஒரு பக்கம் ஒரு கை ஓசை அப்படின்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனால் சிட்டிக்கு வேணால் போடலாம், அதுவும் பிரயோஜனமே கிடையாது. இந்தியா வந்து தன்னுடைய எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துகிட்டு தான் இருந்தது. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு படி மேலே போய் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தார். கடைசியில் வந்து நம்ம பஹல்காம்லேயும் இதுலேயும் ஊரி அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய நாட்டோடைய ஆட்சியாளர்கள் அது ஆட்சி கட்டமைக்கப்பட்டதே அப்படி தான். இந்தியா நம்மளுடைய நாட்டோடைய விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கான எல்லா உரிமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது.
அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் விவகாரங்களை பார்ப்பதற்கு இந்தியாவுக்கு பொறுப்பு கிடையாது, அதுக்கான தேவையும் இல்லை. அது அவங்க சோவரின் நேஷன், அவங்க தான் பார்த்தாகணும். ஆனால் அதை தாண்டி ஒரு படி உள்ளே வந்து எனக்கு பிரச்சனை பண்ணான்னா அதை திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துரும் 6.5 லட்சம் கோடி ரூபாய் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிஃபென்ஸ் பட்ஜெட்னு ஒன்று வச்சுருக்கேன். சும்மா வந்து ஓகே கண்டனம் தெரிவித்து பலத்த பாதுகாப்பு போகிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, திருப்பி செய்யணும். அது ஒன்று. ஸோ பாகிஸ்தானோட நம்ம உறவுகள் நல்லா இருந்தது. அந்த உறவு கெட்டது போனது காரணம் அவங்க தான், நம்ம கிடையாது. சரி, அதை விட்டுருவோம். ஸோ சீனாவோட நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சி அமைச்ச பிறகு மகாபலிபுரத்தில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு போகிற வரைக்கும் ஸோ 19 தடவை நரேந்திர மோடி அவர்களும் ஷி ஜின்பிங்களும் 1-to-1 மீட்டிங் பண்ணியிருக்காங்க. 19 தடவை. அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வந்து எல்லையில் வந்து கம்பு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கல் எல்லாம் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம். வீடியோக்கள் வந்தது. ஆமாம், அது வந்து பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு அமிக்கபலாக ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணமோ அதை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சின்ன வயசில் நம்ம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நம்ம வளர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என் மேலே ஒரு ஒப்பீனியன், அவங்களுடைய பார்வை மாறாது என் மேலே. ஸோ இப்படியே தான் இருக்கும். அவங்க என்னை பார்க்கும்போது இவன் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நிலை போயிருப்போம். அந்த நிலையை வந்து அவங்களால ஒத்துக்க முடியல அப்படின்னும் போது அவங்க வந்து அதே மாதிரி நிலையில் நான் இருப்போம்னு நினச்சி பிஹேவ் பண்ணுறது தான் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்குள்ள வரும். இது 1961 கிடையாது, இல்லை இது 1948 கிடையாது அப்படின்றத வந்து 2 நாடுகளுக்கும் புரிய வச்சுட்டோம். ஸோ நான் வந்து உன்னை திருப்பி அடிக்கணும்னு கூட கிடையாது, அவசியம் இல்லை. நான் தடுத்து நிறுத்திட்டு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு கேட்கணும் முதல்ல. அதுவே நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை. இந்தியா 2014 முன்னாடி வரைக்கும் மேபி வாஜ்பாய் அவர்களுடைய டைம்லையும் இந்திரா காந்தி அவர்களுடைய டைமில் ஒரே தடவை மாத்திரம் தான் என்னடா பிரச்சனைன்னு கேட்டிருக்கோம். அது ஒரு 2 தடவை தான் கேட்டிருக்கோம், தவிர வேறு எதுவும் பேசுனதில்லை. ஏன்னா இந்தியா அமைதியான நாடுன்னு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்தியா வலிமையான நாடு, இந்தியா வளமான நாடு, இந்தியா தைரியமிக்க நாடு, இந்தியா சத்திரியர்களின் தேசம், இந்தியா அகிம்சையின் தேசம் தான். நானாக போய் இந்த வடிவேலு சார் சொல்கிற மாதிரி நானாக போய் ஒருத்தனை போய் வம்புக்கு இழு அப்படின்னு கூப்பிடல. வந்த வம்பு உடவானான்னு சொல்கிறதுக்கு வந்து அகிம்சையில் வராது. அது வந்து கையாலாகாதனத்தை கொண்டு போய் சேர்க்கும். அகிம்சைக்கும் கையாலாகாதனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்தியா இந்த 2 நாடுகளையும் சரியான டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்த நான் தயார் அப்படின்னு சபாஸ் ஷெரீப் சொல்கிறார், எல்லாம் அட்டி போட்டு பொழந்த பிறகு. அதே மாதிரி ஷி ஜின்பிங் பேச தயாராக தான் இருக்கார். ஆனால் ஷி ஜின்பிங்கோட நாட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனை நம்ம இந்தியாவோட மாத்திரம் வைத்து பேச முடியாது, அது அமெரிக்காவோடையும் வைத்து பேச வேண்டும், அது ரஷ்யாவோடையும் வைத்து பேச வேண்டும். ஏன்னா சைனா வந்து நான் வெளிப்படையாக இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்பவே முடியாது. சைனா வந்து ஒரு வெயில்டு கண்ட்ரி. அதாவது இன்றைக்கி வெளியில் காமிக்கும் போது ஒரு மாதிரி காமிப்பாங்க, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். நேரு அவர்கள் பண்ண தப்பே அது மாத்திரம் தான். உடனே நேருக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்த நிமிஷம் அதாவது ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கிறோம், வரலாறு எதுக்காக படிக்கணும் அப்படின்னா அந்த தப்பை நான் சரி பண்ணிக்கிறதுக்காக, அந்த தப்பை நான் திருப்பி சரியாமல் இருக்கிறதுக்காக தான் வரலாறு படிக்கணுமே தவிர சொல்லி காமிக்கல. இது நடந்த விஷயம், அந்த மாதிரி நம்ம விளையாட்டாக எடுத்துக்கக்கூடாது, அதோட விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்குது, இதை சொல்கிறதுல கஷ்டம் கிடையாது. அதை அவர் வந்து செஞ்சாரானா ஆமாம் செஞ்சார், இதில் வந்து எந்த தப்புமே இல்லை. சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவரோட இன்டென்ஷன் மேபி நல்லா இருக்கலாம், ஆனால் எதிரியோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த இன்டென்ஷனை நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, நேரு அவர்கள் வந்து நான் கெட்டவர் அப்படின்னு நான் சொல்ல, அவர் வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாரு அப்படின்றத என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். ஸோ அவர் வந்து பஞ்சசீலத்தை வந்து சைனாவோட போட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோன்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அந்த நாட்டோடைய வரலாறு நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த நாடே வந்து ஒரு நாடு இல்லை, அது பல நாடுகளுடைய ஆக்கிரமிப்பு. ஆமாம், 5-6 நாடுகளுடைய ஆக்கிரமிப்பு பிரதேசம். நம்மளுடைய பார்டர் டிபேட்டு தான் சொல்லியாச்சு. திபேத்துக்கிட்டேருந்து லெட்ரு வந்தது 1950லேருந்து 56 வரைக்கும் லெட்டராக போடுறாங்க. எந்த லெட்டரையும் இவர் கண்டுக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் பஞ்சசீல். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்த பிறகு தலாலாமா அங்கே நீங்கள் வந்த உடனே நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னா, இன்னி வரைக்கும் அவர் அடைக்கலத்தில் தான் இருக்கார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதுக்கான நேரமே நம்மளுக்கு தேவையே இல்லையே. நம்ம வந்து அங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் ஆர்மியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க ஒரு பொருள் நம்மளுக்கு வருது, அந்த பொருளுக்கான முழு தகுதி நம்மளுக்கு இருக்குன்னா அந்த பொருளை வாங்குறது எந்த விதத்துலையும் அநியாயம் ஆகாது. நீங்கள் பொருளுங்கிறத எதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிடும். திபேத்தை வந்து நம்ம அது டிபேட்டுன்றது ஒரு தியோக்ரசி அப்படின்றது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தலைமை இருக்கக்கூடிய ஒரு நாடு. போப் மாதிரி
ரோம் இருக்குது. ரோம் வந்து இட்டாலிக்குள்ளே இருக்குது. இட்டாலிக்கும் அது கேபிட்டல்னு சொல்லுவாங்க. போப்பு இருக்கக்கூடிய இடமும் அது வேட்டிக்கன். ஸோ அதுவும் ரோம் தான். ஸோ அப்போ அந்த அந்த அது எப்படி ஆட்சி செய்யப்படுகிறதோ அதே மாதிரி தான் திபேத்தும் இருந்தது. ஸோ இப்போ அந்த இடத்துல யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. ஏன்னா தைவான் தான் முதல்ல சைனா. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பில் இருந்தது தைவான் தான். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இவங்க அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க, ஆக்குபை பண்ணிட்டாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து சொல்கிறான் நீ வந்து உட்காருன்னு. ஏன்னா வந்தது வேணான்னு சொல்கிறதுக்கு, புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நான் தகுதியானவனா இல்லையான்ற ஒரு அந்த ஃபீலிங்கே வரக்கூடாதுன்ற ஒரு இடம். அந்த வாய்ப்பை நான் மிஸ்யூஸ் பண்ணேன்னா அது தப்பு. இல்லை கவோட்டாக நான் அந்த இடத்த நான் ஆக்குபை பண்ணேன்னா அது தப்பு. அது ரெண்டுமே பண்ணல. அந்த இடம் எனக்கு தேவையான இடம், அந்த இடத்துக்கான உட்காரத்துக்கான எல்லா உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்கிறது அப்படின்னா அதை எடுக்கிறது தான் கரெக்ட். ஸோ அதை பண்ணாததுனால வந்து அப்போ இருந்த தலைவர்கள் வந்து அதை சரியாக கையாளலையோ இல்லை, அதை தான் சொல்கிறேன். அதாவது இப்போ என்ன மாதிரி ஒரு பிரச்சனை அப்போ இருந்தது. இப்போவும் இந்தியர்களோட மனசில் எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கொடுத்தானா அதுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்ற ஒரு குழப்பத்திலே இருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இல்லை. ரெண்டாவது இது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையிலே இந்தியர்களை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அது கிடையாது. ஒரு லாபம் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஒரு அரசு நிறுவனமோ இல்லை தனியார் நிறுவனமோ லாபம் ஈட்டுகிறது அப்படின்னா அது தப்பான வழியில் தான் லாபம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பிம்பம் கட்டமைப்புக்கு இல்லையா, அதை முதல்ல உடை தெரியணும் இந்தியர்கள். அது உடையாத வரைக்கும் நீங்கள் வந்து நாடு எவ்வளோ முன்னேறினாலும் தனி மனிதர்களோ தனியார் நிறுவனங்களோ இல்லை கவர்மெண்ட் நிறுவனங்களோ முன்னேறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். என்னோட எண்ணம் ஒரு பொருளை எடுக்கிறதுனா அந்த பொருளை வந்து களவாடுறது தப்பு. ஆனால் அந்த பொருளுக்கான விலையை நான் கொடுத்துருக்கேன், அது தகுதி என்கிட்ட இருக்குன்னா அதை எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த பொருளை நம்ம எடுத்துருந்தோன்னா சைனாவோட பார்டர் நம்மளுக்கு திபேத்தில் தான் இருந்திருக்கும். திபேத் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும். நம்ம திபேத்தை வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நீங்கள் திபேத்துக்குள்ளே போக முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம மானசரோவர் கைலாஸ் யாத்திரைக்கு போகணுன்னா பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது. இது காலங்காலமாக நான் போயிட்டு வந்திருக்க இடம். கைலாசம்ன்றது வந்து சைவ மதத்தோடைய பீக்கு. அதுதான் முக்கியமான ஒரு இடம். ஆமாம். இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற இடம் குலதெய்வம், இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற தெய்வம் குலதெய்வம். இது எல்லாமே ஒரே பிராந்தியத்தில் ஒரே பிரதேசத்தில் இருந்தது. இப்போ பீச்சிங்கே போனால் கேட்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஸோ நான் அன்றைக்கி என்னோடய ஏர்ஃபோர்ஸ் அங்கே மூவ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நான் சைனா கண்டிப்பாக வந்து திபேத்தை வந்து இந்தியா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காது. இப்போ சைனா பண்ணுற மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி கண்ட்ரோலில் இருக்கிற சைனா திபேத்தையோ இல்லை இன்னர் மங்கோலியாவையோ இல்லை இந்த மாதிரி பிரதேசங்களையோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியோ கண்ட்ரோல் வச்சுருக்க மாதிரி இந்தியா கண்ட்ரோல் வச்சுருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? பங்களாதேஷை நம்ம பிரித்து விட்டோம். இன்றைக்கி பங்களாதேஷ் நம்மளை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கம்முன்னு தான் இருக்கும். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்க்கையே ரொம்ப வேறு வழி இல்லாமல் நம்ம அதை பார்த்து பொறுத்துட்டாது இருக்குமே தவிர அவங்களோட உள்நாட்டு விவகாரமும் நம்ம விட்டுருக்கோம். அன்னைக்கு அந்த நாடும் கூட இந்தியா கூட நினைச்சிருக்க முடியும். இல்லைன்னா வந்து அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம பண்ணல. கம்போடியாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. இந்தியாவோடைய இந்து ராஜா கம்பு அவருடைய பேரில் தான் இன்றைக்கி அந்த நாடே இருக்குது. இன்றைக்கி அந்த கம்போடியாவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் சிவன் கோயிலில் பிரச்சனை. சரியா? அந்த கம்பு அப்படிங்கிற ராஜா அந்த நாட்டை எப்படி மாற்றினார் அப்படின்னு இருக்குது. கம்போடியாவில் இருக்கிறவங்க இன்றைக்கி கம்போடியாக்காரங்களாக தான் இருக்காங்க, இந்தியர்களாக இல்லை. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் நேட்டிவ்ஸ் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது? ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து போய் செட்டில் ஆனவங்களோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது? 250 வருடங்களில் 248 வருஷம் இப்போ போயிட்டுருக்கு. 49வது வருஷம் போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் அவங்க 250வது வருடங்கள் கொண்டாடுகிறார்கள். இது வரைக்கும் ஒரு பூர்வ குடி கூட அந்த நாட்டை வந்து பிரசிடெண்ட்டாவோ வைஸ் பிரசிடெண்ட்டாவோ ஆனதில்லை. இந்தியாவில் இப்போ யார் இருக்கா பிரசிடெண்ட்டாக? இது வரைக்கும் எத்தனை மதத்தில் இருந்தவங்க இருக்காங்க? எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் முக்கியமான பொசிஷனில் இருந்திருக்காங்க. இன்னி வரைக்கும் பூர்வ குடியாக இருந்தவர்கள் இன்றைக்கி இருக்கிற பிரதம ஜனாதிபதி வந்து அதுக்கு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனால் கம்போடியாவில் அப்படி தான் விட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்தியா. அந்த வேலையை நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வேலையை அன்றைக்கி பண்ணாததுனால நம்ம இன்றைக்கி வந்து நிற்கிறோன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனையில் இந்தியர்களுக்கும் குழப்பம் விளைவிக்கணும் அப்படின்றது எண்ணம். சாங்ஷன்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் காலி அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்கிறது. ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாரு, அமெரிக்கா வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது ஸ்டெபிலைஸ் ஆகாது. அமெரிக்கா வந்து சாஃப்டான காரணம் வந்து என்னென்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தோல்வி பயத்தில் அவருக்கு இருக்கிறார்.